யூடியூப் ஆரம்பித்த போது அதற்கான ஆஃபீஸு அதற்கான ஸ்டூடியோஸ் எல்லாம் உடனே போட முடியாது. அந்த சூழலில் எதுக்கு நீங்கள் தனியாக ஆஃபீஸ் போட்டுட்டு தம்பி நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல பயன்படுத்திங்க அப்படின்னீங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஓ மை காட், உண்மையிலே பெரிய திரும்ப டைரக்ஷன் அது இது நம்ம இருக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? திரும்பிட்டீங்களாண்ணே? அப்படியாண்ணே? வாய்ப்பு இல்லையாண்ணே? தலைவர் வந்து என்ன பர்டிகுலர் அந்த போஸ் கேரக்டர் பையன் ரொம்ப நல்லா பண்றான்னு டைரக்டர் சொன்னது. டைரக்டர் பயங்கர ஹாப்பி. பயங்கர மரியாதை, பயங்கர ரிசீவ் இருந்தது. அந்த ரிசீவ்ல உனக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன கை பிடிச்சு சொன்னாரு. அதுதான் கண்ணம்மா. நான் வந்து எதிர் அரசியல் விஜய் சாருக்கு எதிராக பண்ணும் பொழுது என்ன ரொம்ப நேசித்த விஜய் ரசிகன் நம்புறோம் என்ன வந்து இருக்க ஆரம்பிச்சோம். அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அதுல காலையே கிளம்பி வந்தேன். சரி, அப்புறம் சொன்னனால 1:30 சொன்னாங்க. என்னப்பா பண்ணுறீங்க என்னன்னு வச்சுருந்தேன். சரி, அந்த வெப் சீரிஸ் சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நல்லா வந்துட்டு விட்டீங்க. சரி, அவசியம் வந்துடுறேன் அப்படின்னு ஓடி வந்தேன். பயங்கர ஹெக்டிக் டே ஆக்சுவலி. தெரியுது. இது எனக்கு கன்னிமாடம் வந்து படம் பண்ணையில் அந்த 2 கையும் உடஞ்சா ஒருத்தங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தேன் நான். அப்போ எனக்கு அன்னைக்கு வந்து தோல் கொடுத்தது தம்பி தான். வந்து ஒரு சிறந்த படம் எடுத்திருக்கீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்து இயக்குனராக என்னை நம்ப வச்சு. அது உண்மைதானே. அதில் என்னன்னா எனக்கு இன்னும் அந்த நாள் நீங்கள் சொன்னோன்னு நினைவு வருது. அது தெரியல, டைம் ஒரு மோர் தென் 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன்ல. நின்றுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் அந்த ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு வந்து அந்த ப்ரிவியூ ஷோவுக்கு நான் வந்து நண்பர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிறோம். எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு பெரிய இயக்குனர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத சொல்லிட்டு அப்புறம் மணிக்கணக்காக நம்ம நின்று பேசிக்கிட்டே இருந்தோம். கிராமிய பண்பாட்டு கூறுகள், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், சிறுதேவ வழிபாட்டை பற்றி அப்படி இப்படி நிறைய. அது ஒரு பெரிய அது. சரி கிளம்புமா அப்படிமா திருப்பி ஏதோ ஒரு இடத்துல புள்ளி ஆரம்பிக்கும். சரி கிளம்புமா அப்படிமா திருப்பி இப்படியே அது வந்து ஒரு ரொம்ப நேரம் போச்சு அந்த ஒரே. இதில் பெரிய மேட்டர் என்ன தெரியுமா? அன்னைக்கு தொடங்குனது இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்தா பிரியறதே இல்லை. ஆமா போமா அப்படியே பேசிட்டே இருக்கிறோம். அரசியல், சினிமா அப்படின்னு பல. இதில் என்னன்னா நான் அண்ணன் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறேன். சார் படத்தில் சும்மா ஒரு சின்ன ஜாலியாக ஒரு ரோல், ஒரு கல்வி அதிகாரியால. இது அது வந்து எப்படின்னா நான் படம் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள் பெரும்பாலும் நம்ம சினிமா நம்ம நண்பர்களோட தான் இருக்கும். ஒரு ஹீரோ வச்சுப்போம் லீடா, ஒரு 2 ஆர்டிஸ்ட், மற்றதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ நீங்கள் கன்னிமாட்டத்தப்ப நம்ம பழக்கம் இல்லை, படத்தை படம் நீங்கள் இருந்தே ஆகணுமே. ஆமாம், அப்படிங்கனால வச்சது. ஆமாம், அதனால பண்ணுறது. அப்படின்னா அப்போ கேரக்டர் டிசைன் பண்ண முடியல. அடுத்த படம்லாம் கேரக்டர் டிசைன் பண்ணி நடிக்க. ஆமாம், ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு. நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறது தான், உங்களுக்கே தெரியும். நம்ம சில மேடைகளில் கூட அதை பேசியிருக்கிறோம். நான் ஒரு முன்னணி தொலைக்காட்சியிலேருந்து வெளியில் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பித்த போது அதற்கான ஆஃபீஸு அதற்கான ஸ்டூடியோஸ் எல்லாம் உடனே போட முடியாது. அந்த சூழலில் போசனன் தான் உடனே சொன்னார். அவர் அப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார், சினிமா ஆஃபீஸு. எதுக்கு நீங்கள் தனியாக ஆஃபீஸ் போட்டுட்டு தம்பி நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல பயன்படுத்திங்க அப்படின்னீங்க. உங்கள் ஆஃபீஸை உங்களோட அதிகமாக நான் தானே பயன்படுத்தியிருக்கேன். அது உங்கள் ஆஃபீஸ் தானே? ஆமாம், அந்த அலுவலகத்தில் தான் வந்து ரெக்கார்டிங்கு இது கீ எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். தமிழ் கேள்வி ஆரம்பிச்ச இடம் அந்த அறை. ஆமாம், அந்த அறை தான் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் வச்சு தான் நம்ம வந்து அதை பண்ணோம். அது மாதிரி வந்து அந்த ஆஃபீஸை நீங்கள் வெக்கேட் பண்ண பிறகு அந்த ஆஃபீஸோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கூட என் ஆஃபீஸுக்கு அப்புறம் நான் ஒரு ஆஃபீஸ் போட்டப்போ நீங்கள் அங்கே பயன்படுத்திக்கன்னு தூக்கி அனுப்பி விட்டீங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி இன்ப துன்பங்களில் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்போவுமே நீங்கள் அதில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது போசனனுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வராமல் இருப்போமா? ரொம்ப சந்தோஷம். அது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அரசியல் பயணத்துலேருந்து கொஞ்சம் சினிமா இந்த 5 வருஷம் கொஞ்சம் டீப்பான திரும்ப டைரக்ஷன் அது இதுன்னு நம்ம எடுத்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா? திருந்துட்டீங்களாண்ணே? வாய்ப்பு இல்லையாண்ணே? இல்ல, உடனே படம் ஆரம்பிக்கிறோம், உடனே வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறோம், நிறைய நடிக்கிறோம். அதாவது இங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறேன். கலையும் அரசியலும் பிரிக்க முடியாது. நம்ம கருத்தியெல்லாம் மாறுபடலாம். சிவாஜி சாராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களாக இருக்கட்டும், கலையும் அரசியலும் பிரிக்க முடியாது. இதுல ஒவ்வொருத்தருக்கு மாற்றுக்கிறதுக்கெல்லாம் விமர்சனம் கொடுக்கலாம், அது வேற, அதை விட்டுருங்க. பட் கலையும் அரசியலும் பிரிக்க முடியாது அந்த அடிப்பில். ஆனா எனக்குலாம் என்னன்னா,
நீங்க இந்த அரசியலால் உங்களுடைய கலைப்படைப்புகள் நிறைய வர முடியாம போயிடுச்சோ சொசைட்டிங்கிற லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அது நடந்தது. லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து நம்ம நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கலாம், நிறைய நடிச்சிருக்கலாம். இப்ப சினிமால ஒரு விஷனா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அரசியல்ல இருக்கிறோம், பயணப்படுறோம் தெரிஞ்சோன்னே இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்ப நான் டைரக்ஷன் பண்ண என்ன அவர் என்ன அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவரை போய் கூப்பிட்டு சொல்லிடுவோம். அது நடந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ பாருங்க, யூ பிலீவ் ஆர் நாட், நிறைய போன் வருது, அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஆயிட்டான் அப்படின்ட்டு. இப்போ நிறைய போனு, நிறைய கமிட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ அதோட ஒரு முன்னெடுப்பா இது நிச்சயமா எனக்கு ஒரு எல்லாரும் ரெடியா ரெடிப்பா போஸ் ஃப்ரீயா இருக்காரு வாங்க படம். உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வி நான், அதாவது எல்லாருக்கும் அந்த பாத்திரத்தினுடைய பெயர் அப்படியே மாறுறது அப்படிங்கிறது சிலருக்கு தான் நடக்கும் சினிமாவில். நீங்கள் என்ன பாத்திரமாக நடிக்கீங்களோ அந்த பாத்திரமாகவே நீங்கள் அதன் பிறகு காலம் முழுவதும் அழைக்கப்படுவது இருக்குல்ல. ஈவன் சிவாஜி சாரிக்கு அவர் சிவாஜியில் நடித்ததுனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு போஸ் அப்படிங்கிறது தங்கி போச்சு மெட்டிஒலிக்கு பிறகு. ஆனால் அதை தாண்டி திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏக்கமும் ஆசையும் இருக்கும், கலைஞருடைய வசனத்தை உச்சரித்து நடிச்சிடணும்னு. நான் வேற என்ன கேட்க போகிறேன். அதான் கலைஞரோட நீங்கள் திரைத்துறையில் பயணித்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்கள் அரசியல் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. கலைஞர் என்ற ஒரு எழுத்தாளர், ஒரு ஆளுமை, ஒரு ஆகச்சிறந்த இலக்கியவாதி, அவருடைய படைப்பில் நீங்கள் பங்கெடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய அனுபவம் இல்லை? ஆமாம், நான் மெட்டிஒலி பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்த்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயக்குனருக்கு வரும். அப்போ வந்து அதில் ரொம்ப பீக்காக இருந்தது அந்த போஸ் கேரக்டர். ஓகே, அதனால இப்போ டைரக்டர் உடனே அந்த ஃபோனை தூக்கிட்டு ஓடியாருவார். நடிகர்கள் நடிகைகள் பேசினா, அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்க ஃபோன் பண்ணி வாழ்த்தினதா சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், பெருமை. அப்போ என் உள் மனசுக்குள்ள ஒன்று தோணும், நம்ம தலைவர் இருக்கிறாரு என்ன கூப்பிடலையேன்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்து, தலைவர் வந்து என்ன பர்டிகுலராக அந்த போஸ் கேரக்டர் பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான்னு டைரக்டர்கிட்ட சொன்னதை டைரக்டர் சொன்னார். பயங்கர ஹாப்பி. ஸோ இந்த சூழலில் போய் நம்ம அவரை எப்படி சந்திச்சிடணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். அப்போதான் ராஜ்குமார் சார் பேசியிருந்தார், கன்னட ராஜ்குமார். இது மாதிரி நிறைய வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போனேன். அவரை பார்க்க போனால் பயங்கர மரியாதை, பயங்கர ரிசீவ் இருந்தது. அந்த ரிசீவில் உனக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கைப்பிடிச்சு சொன்னார். அதுதான் கண்ணம்மா திரைப்படம். ஸோ அப்போ அவருடைய கதை திரைக்கதை வசனத்தில் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு, எனக்கு அது கூட விஷயம் இல்லை, நான் எங்கே ஷூட்டிங் கேட்டுகிட்டே இருந்தேன். சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது தாம்பரத்தில், ஆனால் உங்களுக்கு ஷூட்டிங் ஏவிஎம்ல அப்படின்னா, நான் உடனே ஏவிஎம்ல ரெடியாகி போயிருந்தோன்னே அவங்க கரெக்டாக ஒரு இடத்துக்கு போனாங்க. சக்ஸஸ்ன்னு சொல்லி சிவாஜி சார் சொன்ன இடத்துக்கிட்ட கேமரா வச்சுட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நேராக போய் இது என்ன இடம்னு கேட்டேன். இதுதான் சிவாஜி சார் சக்ஸஸ்ன்னு சொன்ன இடம், இங்கே பாருங்கன்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க. அதில் சக்ஸஸ்ன்னு ஒரு வேர்டு மட்டும் போட்டு மேலே போஸ் வெங்கட் போட்டு ஆல் த பெஸ்ட்ன்னு போட்டு ஒரு பேப்பர் இருந்துச்சு. அது தலைவர் அவர்களுடைய பேப்பரு. எனக்கு கண்ணெல்லாம் ஈரம். நான் உடனே போய் ஷாட்டுக்கு போகல, கொஞ்சம் அழுதுட்டேன். நான் ஒரு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் நின்னோடனே சக்ஸஸ் விடாமல் முயற்சி பண்ணி பிடிச்சிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே வெறும் சக்ஸஸ் தான் இருந்துச்சு, விடாமல் முயற்சி பண்ணி பிடிச்சிட்டேன்னு இவர் எழுதினார். ஏன்னா ரொம்ப ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் போஸ் வெங்கட், அவர் அதை எழுதியிருந்தார். என் வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. முடிச்சுட்டு வெளியே வந்தவும் அழுதேன் நான், எனக்கும் இப்போ கண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி படங்களுடைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்க போனேன். அசிஷல் வந்தார். அவர் எப்போவுமே பக்கத்தில் உட்கார வச்சு தோளில் கை போட்டுப்பார். என்கிட்ட தோளில் கை போட்டுட்டாரு. போட்டு என்ன ஹீரோ சார் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் அதே மாதிரி நான் அந்த மடியில் கை வச்சுருப்பேன். வச்சுட்டு எனக்கு கண்ணெலாம் இப்படி ஒன்று எழுதி கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. நீலாம் சக்ஸஸ் மேன்ரா அப்படின்னாரு. அப்போதான் சொன்னார், நான் வந்து 2-3 பேருடைய வாய்ஸும் தமிழ் உச்சரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள், சிவாஜி சார், சகஸ்ரநாமம், ஒரு 6-7 பேர் சொன்னார். அவங்கக்கிட்ட தான் குரலும் தமிழ் வளமும் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு. தமிழ் வளமும் இருந்துச்சு, குரலும் இருந்துச்சு. உனக்கிட்ட அது இருக்குது, நீ நடிகனாக இருக்கிற நாட்கள் மொத்தமும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ நீ தமிழுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதனால திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது நம்ம பெரும்பாலும் அந்த திராவிட கருத்துக்களை எடுக்கிறது நம்ம அவருக்கு அன்னைக்கு கொடுத்த சத்தியம் தான். நான் இன்னொன்று கேட்கணும்னா, ஜேர்னலிஸ்டா பத்திரிகை சார்ந்து வந்த திரைப்படங்கள் கவனத்தை ஈர்த்த படங்கள் 2. ஒன்று கோ, அதுலேயும் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இன்னொன்று வந்து கவன். ஏன்னா கவனில் வந்து உங்களுடைய வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, பல பேருக்கு உங்க மேல கடும் கோத்தம். அதுதான் சக்சஸ். அந்த கேரக்டரோட சக்சஸ்ங்கிறது இவ்வளவு கொடூரமான மனுஷனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதுல வந்து அந்த நீங்க வந்து Bald head. ஃப்ரண்ட் பால்ட் ஹெட்டா அது விக்கா நீங்க எப்படி அந்த இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வியா வச்சிருந்தாங்க. அது நானே சேவ் பண்ணிட்டு போய் பண்ணதுல ஆமா, அந்த மாதிரி கிவேனன்ட்ட போய் நடிச்சு காமிச்சு இல்ல அது ப்ராப்பரா அது ஒரு ஆடிஷன் தான். ப்ராப்பர் ஆடிஷன். ஆனா பட் அவருக்கு நான் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல. அவங்க வேற ஏதோ டிஸ்கஷன்ல இருந்தாங்க. நான் அப்படி போனேன், அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. உடனே எனக்காக ஒரு இமீடியட் ஆடிஷன் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த 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 ஸ்லாங்குமே உங்களுக்கு எனக்கு நான் ஆட்டோ டிரைவரா இருந்ததுனால எனக்கு அந்த ஸ்லாங் நான் பொதுவா பேசும்போது அது பேச சென்னை மாட்டேன். வட்டார வழக்கு. பட் எனக்கு சென்னை ஸ்லாங் பேசுறதுங்கிறது ஈவன் நான் என்னுடைய புதுக்கோட்டை தஞ்சாவூர் தமிழ் என்ன பேசுறேனோ அதுக்கு ஈக்குவலா நான் என்னால மெட்ராஸ் ஸ்லாங் பேச முடியும். பிகாஸ் நான் ஆட்டோ டிரைவரா இருக்கும்போது வந்து நான் என்ன வேற ஒரு ஊருக்காரனா காட்டிக்கிறது ஆபத்து. அப்ப நான் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறவனா காமிச்சு அவரோட ஒத்து போய் தான் அந்த வாழ்வியல் நடத்த முடியும். ஏன்னா அந்த தொழில் அவ இருந்தேன். ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அதனால ஆக்சுவலாக அவங்க எழுதியிருந்த வசனங்கள்ல ஸ்லாங் இல்லை, நான் ஸ்லாங் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஆமா, சார்ட்ட கேட்டேன், ஸ்லாங் பண்ணிக்கலாம் அப்படி பண்ண அப்படி எடுத்து. நம்ம இன்னொரு டிஃபரன்சியேஷன் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த புறா 400 கூட இப்ப நம்ம என்ன கேட்கிற புறா 400 தானே என்ன பேசி நிக்கிற புறா 400 அது தெரியாத இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுல ஃபிஷர்மேன் ஒரு மாதிரி பேசுவாங்க, மற்ற இடத்துல பேசுவாங்க. அதுல அந்த வட்டார வழக்கு அந்த தீச்சட்டி மன்னார்ன்ற ஒருத்தனுக்கு ஒரு டிசைன் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் சிட்டி தான், பட் அது கொஞ்சம் கூடுதலா என்னமா இருக்கும்னா அந்த ஒரு பண்ருட்டி கடலூர் அது கொஞ்சம் இருக்கும். அதுல கொஞ்சம் அதை நான் பேசியிருப்பேன், தர்மபுரி எல்லாம் பேசியிருப்பேன். அந்த ஏரியா இருக்கு, அந்த ஏரியா இருக்கிறதுனால கொஞ்சம் டீப் ஸ்லாங் பேச வேண்டிய சூழல் வந்து. ஓகே. இப்போ இதுல இன்னைக்கு இதுக்கு வந்துட்டீங்க, இங்க வெப் சீரிஸ் நோக்கி நகர்ந்துட்டீங்க. மெகா சீரியல் ஆரம்பிச்சு திரைப்படம், இன்னைக்கு நவீன ஒரு வடிவமாக இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வெப் சீரிஸை எடுத்துக்கலாம். இந்த வெப் சீரிஸ் உங்களுடைய கேரியர்ல எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா நான் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு நடிகர்கள் கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வர்றதுல பெரிய ஆபத்து ஒன்று என்னன்னா, ஒன்று ரொம்ப நேசிச்சவனை நீ இழக்கிற. வாழ்க்கையில நீங்க வேற எதுலையுமே அதை இழக்க மாட்டீங்க. அரசியல்ல மட்டும்தான் உங்களை ஒருத்தர் ரொம்ப நேசிச்சிருப்பான், அவனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது, அவனே உங்களை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நான் வந்து எதிர் அரசியல் விஜய் சாருக்கு எதிராக பண்ணும் பொழுது என்னை ரொம்ப நேசிச்ச விஜய் ரசிகன் போனால் என்னை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அதில் அப்போ நம்ம அரசியலுக்கு வராமல் இருக்கணும். அரசியலுக்கு வர்றதுங்கிறது அது ஒரு விதமான பெரிய உணர்வு. அது அந்த உணர்வையும் நம்ம தடுக்க முடியாது. அட் சேம் டைம் எனக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருந்தாங்க, மெட்டி ஒலி பண்ணுவோம், நிறைய பெண்கள் இருந்தாங்க. அவங்கள போனால் நான் இழக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போது இந்த சமயத்தில் நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அது வெப் சீரிஸ் 8 எபிசோடு வில்லனாக பண்ணியிருந்தேன். ஒரு லிங்கம் ஒரிஜினல் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அதில் வில்லன் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது அப்போ அந்த நிறுவனம் விகடன் நிறுவனம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஒரு சீரியஸ் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சீரியல் மட்டும் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டேட்ஸ் எனக்கு இடிக்கும். சீரியஸ்னால் ஒரு ஷார்ட் டைம் நான் பண்ணேன். எனக்கு சேம் டைம் எனக்கு கதை தெரியணுங்கிறப்போ நான் இப்போ என்ன பெண்கள்கிட்ட போய் திரும்ப சேர்றதுக்கு, திரும்ப போஸ் நடிக்கிறாருன்னு சேர்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கேரக்டரைசேஷன் தேவைப்பட்டுச்சு, ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. எனக்கு அது ரெண்டுமே அமைஞ்சது. கேரக்டரைசேஷன் எக்ஸ்ட்ரானரி, பேரா நான் மெட்டி ஒலியில பிகினிங் 25 எபிசோட்ல நான் லவ் பண்ற அந்த சரோன்ற கேரக்டர், அவங்கள நான் இழந்திருப்பேன். இங்க இவங்க பார்க்கும்போது நான் சரோவோட கணவன் மனைவியா இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு புதுசு, என்ன சரோவும் போஸும் சேர்ந்துருக்காங்க, சரோங்கிறது மாணிக்கம் அப்படி இருக்கும் இல்லையா. அதுல இருந்து இதை பயங்கரமா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் கீழே விமர்சனம் எழுதுறதுல என்ன போஸும் சரோவும் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு ஆனால் இத்தனை வருஷம் தாண்டி அதை ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் அந்த மெட்டீரியலோட சக்சஸ். இல்லை நீங்க எலெக்ஷன் போகும்போது வேற யாருக்கு, நாமளே திருச்சியில சாப்பிட்டு நம்ம திருச்சியில அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போது அம்மா வந்து பாரு அதுல என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது மெட்டிஒலி, இதுதான் மெட்டிஒலி அங்கிள் போஸ் அங்கிள், அந்த குழந்தைக்கு தெரியல. ஏன்னா அது சீரியல் பார்த்தது இல்ல. பட் அந்த பெண்கள் அவ்வளவு உற்சாகமா. ஸோ அப்போ அது ஒரு திரும்ப நான் அவங்க கிட்ட போய் சேர்றதுக்கு, வீடுகளுக்குள்ள போய் சேர்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சீரிஸ் திரும்ப ஆரம்பிக்கிறோம் அடுத்தது. ஆமா திரும்ப சினிமாவில் என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு ஒரு புஷ் ஒன்று அடிக்கணும். அது கரெக்டாக இருக்கும். இது வீட்டில் சொன்னாங்க, பொண்ணு பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிடலாம், இனிமே நீ வந்து தனியாக இருக்க வேணாம்னு ஒன்று நடந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் ரொம்ப சடனாக அவங்கள பார்த்தேன், சடனாக பிடிச்சிருந்தது. உடனே அவங்க வீட்டில் போய் கேட்டேன், அவங்க உடனே ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னேன், அவங்களும் நீயா பார்த்து நீயா தான் வளர்ற, உன் லைஃபு உனக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியும், நீ சூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னாங்க. எகைன் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசினேன். அவங்க வந்து சில விஷயங்கள் என் மைண்ட் அதுக்குள்ளே இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணால் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான். பட் என் ஒய்ஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப ரொமான்ஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு ரொமான்ஸுங்கிறது எங்கே இருக்கணும்னா
யாரும் பார்க்காத இடத்துல இருக்கணும்னு நினைப்பேன் நான். அது மனசுக்குள்ள புரியுது. அது ரொம்ப அழகானது ஒண்ணு. அதை ரொம்ப போட்டு பப்ளிக் பண்ணி ரொம்ப சீனை போடுறது இல்ல ரொமான்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.